இப்போ நான் சொல்றதை கேட்டுக்க. இது வரைக்கும் உனக்கு குடும்பத்தோட அருமை தெரியல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, குடும்பத்தோட பொறுப்பு அதிகமாயிருச்சு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா புள்ளைய பெத்து கொடுக்குற வழியை பாருங்க. அதை நான் தூக்கி வச்சு கொஞ்சினோடா. அதுங்க என்கிட்ட தான் வளரணும் சொல்லிட்டேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்காங்க? டேயா, நீங்க என்ன இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா? புருஷன் பொண்டாட்டி, புருஷனுக்கு மரியாதை கொடு. சரிங்க அத்தை. என்னங்க உங்களுக்கு கோழி வேணுமாங்க இல்ல என் சோறு வேணுமாங்க? சாப்பிடுறியா? டேய் இங்க பாரு, என் மருமகனே இருக்கிற இடமே தெரியலடா. வித்யா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. நீயும் லவ் பண்ணியே அந்த பிரியா, அது ஒரு ராட்சசி. இது இருக்கு அதோட டபுளா இருக்கு. அத்தை முன்னெல்லாம் என்ன அப்படி தாங்குனீங்க, இப்போ என்ன ஆச்சு? அப்போ உன் கலர் எனக்கு தெரியல, இப்பதானே தெரியுது. மா சும்மா இருக்கீங்களா? ஏய் 2 பேரும் பேசாம சாப்பிடுங்க. சரிங்க மச்சான் நான் வரேன்டா, கொஞ்சம் வேலை இருக்கிட்டா. டேய் என்னடா அவசரம், கொண்டா இருந்துட்டு போடா. இல்லை மச்சான், அப்போ ரேஷ்மா பார்க்கணும் ஸ்டுடியோவில். ஆமா ரேஷ்மா தான் ஞாபகம் வருது. ரேஷ்மா ஏன் இன்னைக்கு வரல? தெரியும், அவளுக்கு கல்யாணம்லாம் பிடிக்காது, அதான் வரல. பட் அவள் ரிகர்சல் நான் மச்சான் அவனுக்கு. மச்சான் நீ இதுக்கப்புறம் எங்க தங்குற? பேசாம வந்து எங்க கூட தங்கிரு. நீ மச்சான் நீங்கள் கொஞ்ச நாள் தனியாக இருங்கடா மச்சான், உங்கள் ப்ரைவசி வேணும்ல. நான் ஸ்டுடியோவில் தங்கிக்கிறேன். பிரைவசியும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்லை. உனக்கு அங்கே ஸ்டுடியோ குளிக்கிறதுக்குலாம் கஷ்டம், என் கூட தங்கிக்கோ. ஆமா ஜெகா, நீ எங்க கூட தங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க தங்குறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்ட, அந்த பொம்பளை பொறுக்கி தங்குறதுக்கு மட்டும் சரின்னு சொல்றியா? வாயை மூடுங்க சொல்லிட்டேன். டேய் மச்சான் நீ எதுவும் மனசுல வச்சுக்காது மச்சான். டேய் மச்சான் நீ கிளம்பு, நான் அப்புறம் வந்துட்டு பேசுறேன். சரி மச்சான். Vem me dar da Masanga.